Hi students, good evening. Good evening Aditi, Maithili, Janani, Srivatsav. Good evening children. So let me start the class. I think I am audible. Okay. So I think I am audible. Let me start the class. Okay. இன்னைக்கு பார்க்க போற கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். ஸோ இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ், அதுவும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸை தான் நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக எடுத்தோம். இன்றைக்கி எடுக்க போகிறது வந்து ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் எடுக்க போகிறோம். கண்டிப்பாக சொல்கிறேன், இது வந்து ரொம்ப ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கு. ஓகே, ஸோ ப்ரவுட் டு சே தட் ஃபஸ்ட் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் என்ன டீட்டெயில்டாக என்ன எடுப்போமோ அதை வந்து உங்களுக்கு நல்ல வாஸ்ட் நாலேஜ் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவும் இதுலேருந்து நிறைய கேள்விகள் வரும். அதனால் இந்த சாப்டர் வந்து நம்ம நல்லா படிச்சுப்போம். ஓகேங்களா? எஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா இன்னைக்கு கிளாஸை? ஓகே. ஸோ இப்போ ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னும் போது இதில் நம்ம எந்த விஷயத்தை கண்டு ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் வந்து ஒரு ஃபேசினேட்டிங் அப்படின்னும் போது யோசித்து பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் கெமீட் அதோட ஃபியூஷன் நான் ஃபேசினேட் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து அதுலேருந்து ஒரு கடுகு அளவு ஒரு ஜைகோட், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ரியோவாக ஆகுது, அப்படியே அது ஒரு ஃபீட்டஸாக ஆகுது. கரெக்டாக இவ்வளோ நாளைக்கு அப்புறம் வந்து அது பார்ச்சுரேஷன் சொல்லுவோம், டெலிவரி ஆகுது. ஸோ ஒரு சின்ன கடுகுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 அடி உசரம் இருக்க ஒரு மனிதன் வந்து பிறக்கிறான் இல்லையா? ஸோ இந்த செல் அந்த டிஃப்ரென்சியேஷன் ஆகட்டும், செல் டிவிஷன் ஆகட்டும், செல் க்ரோத் ஆகட்டும், அண்ட் இது எல்லாமே வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங். நம்மளோட ஆர்கன்ஸ் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த ஃபீட்டல் லைஃப்பில் டெவலப் ஆகிறது, பர்டிகுலர்லி நம்ம யூஸ் பண்ணுற இந்த பிரெயின், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபீட்டல் லைஃப்லேயே வந்து நிறைய டெவலப்மெண்ட் நடக்குது. ஸோ இதெல்லாம் லைக் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப வியப்படையக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதோட பேஸ் என்ன? ஸோ இப்போ வந்து ஒரு ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னும் போது இதோட பேஸ் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது லைக் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் லெவலில் வந்து இந்த பேசிக்காக ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் தெரியணும். அதே நேரத்தில் அந்த செக்ஸ் எஜுகேஷனுங்கிற கான்செப்டை வந்து கொண்டு வரதுக்கு முன்னாடி இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சாதான் அவங்க வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம இன்னைக்கு வந்து இங்கே பார்க்க போகிற கிளாஸ் வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய இன்ட்ரடக்ஷன் டாப்பிக்கை தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஹியூமன்ஸ் ஆர் செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் அண்ட் விவிபேரஸ். ஸோ இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஹியூமன்ஸ் நம்ம எல்லாருமே ஆர் செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங். ஸோ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு நம்ம சார்ல்ஸ் டார்வின் தெரிவித்தது என்ன அப்படின்னா, அவனால் அந்த ஸ்பீஷீஸ் அந்த இனத்துக்கே அவனால் ஒரு ஃபிட்டஸ்டாக ஒரு ப்ரோஜனியை அவனால் தர முடியும் அப்படிங்கிறது ஒரு உள் அர்த்தம். ஸோ செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் அண்ட் வி ஆர் விவிபேரஸ், தட் இஸ் கிவ் பர்த் டு யங் ஒன்ஸ். அதே நேரத்தில் வி ஃபீட் த யங் ஒன்ஸ் ஆல்சோ, விவிபேரஸ். ஸோ ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஹியூமனில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு எப்படி பிளான்ஸில் பார்த்தோம் இல்லையா, அந்த ப்ரீ பியூபர்சன்ட் அண்ட் போஸ்ட் மாதிரி இதே மாதிரி தான் நம்மளுக்கு அந்த வெஜிடேட்டிவ் ஃபேஸ் இருக்கும், அப்புறம் அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, பிளான்ஸில் பார்த்தோம். ஸோ அதே போல தான் ஹியூமன்ஸ்லையும் இங்கே ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸ் வந்து வில் அக்கர் ஆஃப்டர் பியூபர்ட்டி. ஸோ பியூபர்ட்டி அப்படின்னும் போது என்ன அப்படின்னு நிறைய பேர் இந்த டவுட் கேட்பாங்க, மேம் பியூபர்ட்டியும் அடலசன்ஸும் ஒன்றா, பியூபர்ட்டினா என்ன அப்படிங்கிறது. பியூபர்ட்டி அப்படிங்கிறது என்னன்னா அது வந்து ஒரு ஒரு வரைவு கோடு, யூஆர் டிராயிங் அ லைன். எதுக்கு? தட் இஸ் இட்ஸ் அ லைன். தட் இஸ் ஒரு சைல்டாக இருந்த நீ யூ ஆர் பிகமிங் அன் அடல்ட், அவ்வளோதான். இட்ஸ் அ டிரான்சிஷன் பீரியட்.
So it's a transition period between a childhood and adulthood. இதுதான் puberty. இதை வந்து எப்படி நம்ம இன்னும் forthcoming sessionல அதை இன்னும் நம்ம டீடைலாக நல்லா படிக்கலாம். There are remarkable differences between the reproductive events in the male and the female. கண்டிப்பாக இது எல்லாருமே வந்து as humans நம்ம by this time நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கோம். So reproductive event அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஒரு girl puberty attain ஆகிறதுக்கும் ஒரு boy puberty அப்படின்னு இல்லை அவங்களோட adolescent life அவங்களோட adolescence வரக்கூடிய அந்த transition அந்த changes boy and girl எல்லாருக்கும் ஒன்றா இல்லை இல்லையா. ஸோ கண்டிப்பாக அந்த சேஞ்ச் வந்து மாறி இருக்கு. கேர்ள்ஸ் இது வந்து will be much earlier compared with boys. ஸோ இது எல்லாமே வந்து அந்த ரிமார்க்கபிள் டிஃப்ரென்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்கு. இது எல்லாமே இந்த பேஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ வாட் இஸ் தட் நம்ம இந்த ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have what is called the gametogenesis. Gametogenesis, gamete, இது நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த பேஸ் கான்செப்டை நான் சொல்லிடுவேன். ஏன்னா எக்ஸாமில் எல்லாரும் ஒரே நிமிஷம் I don't know whether I am on the right track. Yes, please. Yeah, please. Yeah. ஸோ இப்போ கெமெட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இப்போ கெமெட்டோஜெனிசிஸ் அப்படின்னும் போது ரெண்டு விஷயம் நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்றைக்குமே சொல்லிக் கொடுப்பேன். கொனாட்ஸுங்கிறது ஒன்று இருக்குது, கெமீட்ஸுன்றது இருக்குது. இதெல்லாம் தெரியாமே நிறைய பேர் அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணிப்பா. கொனாட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இந்த கெமீட்ஸை உற்பத்தி பண்ணக்கூடிய ஆர்கனை தான் நம்ம கொனாடுன்னு சொல்கிறோம். இப்போ இது மேல் இது ஃபீமேல்னு வச்சுக்கோங்க. அப்போ மேலோட கொனாடு என்ன? டெஸ்டிஸ். ஃபீமேலோட கொனாடு என்ன? ஓவரி. அப்போ கெமீட்டிங் என்ன? ஸ்பெர்ம், ஸ்பெமட்டோசோவா. ஃபீமேலோடது ஓவா. ஸோ இதுதான் அந்த கெமீட். ஸோ ஜெனிசஸ் அப்படின்னும் போது என்ன? அந்த ஃபார்மேஷன். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் கெமீட்ஸ் அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கெமெட்டோஜெனிசஸ். ஸோ இது வந்து ஆண் பெண் இரண்டு பேருக்குமே வந்து அந்த ப்ராசஸ் டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா அது டிஃப்ரெண்ட். அது நடக்கிற டைம் எல்லாமே வந்து ஒரு ரிமார்க்கபிள் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்செமினேஷன். ஓகே. ஸோ அடுத்து வந்து என்ன? இப்போ கெமீட்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு, ரீப்ரொடக்டிவ் ஏஜ். அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த கெமீட் அதை தான் நம்ம இன்செமினேஷன் சொல்கிறோம். ஓகே. அடுத்து ஃபர்டிலைசேஷன், இப்போ ஃபியூஷன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த கெமீட், ஃபார்மேஷன் ஆஃப் த கெமீட், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த கெமீட், ஃபியூஷன் ஆஃப் த கெமீட். கெமீட் ரெண்டும் ஃபியூஸ் ஆகுது. ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் அதை என்னன்னு சொல்கிறோம்? ஜைகோட்டுன்னு சொல்கிறோம். அந்த ஜைகோட் வந்து இம்ப்ளான்ட், யூட்ரைன் வால் ஆகிறது தான் இம்ப்ளான்டேஷன், கருவுற்றுதல் அப்படின்னு நம்மளுக்கு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ கெட்டிங் ப்ரெக்னென்ட் ஆர் கன்சீவ்டு அதுதான் கெஸ்டேஷன். ஸோ கெஸ்டேஷன் என்னும்போது என்ன? த ப்ரெக்னென்சி. ஸோ இது அனிமல்ஸில் ஒரு அனிமல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிசம்ஸ் ஆர் ஈவன் ஹியூமன்ஸ் நம்மளுக்கு வந்து 280 days. ஸோ அது வந்து ஒரு ஆர்கானிசம்க்கு ஒரு மாதிரியான கெஸ்டேஷன் பீரியட் இருக்கும். அடுத்து பார்ச்சுரேஷன். வாட் இஸ் பார்ச்சுரேஷன்? சைல்ட் பர்த், லாக்டேஷன், இது எல்லாமே வந்து பார்ச்சுரேஷன் அண்ட் லாக்டேஷன் சொல்லுவோம். ஸோ குழந்தை பிறப்பது, அடுத்த குழந்தையை பார்த்து கொள்வது, டேக்கிங் கேர் ஆஃப் யங் ஒன். ஓகே. ஸோ இது எல்லாமே பார்ச்சுரேஷன் அப்படின்னா சைல்ட் பர்த். ஓகே. ஸோ இதுதான் வந்து இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் நம்ம வந்து ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து செக்ஷுவல் டைமார்ஃபிசம். மேம் இந்த செக்ஷுவல் டைமார்ஃபிசம்னா எனக்கு என்னன்னே புரியல அப்படின்னு. நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து எத்தனை பேர் வீட்டில் டாக் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் இப்போ பார்த்துருந்தா இதில் அழகாக செக்ஷுவல் டைமார்ஃபிசம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட அந்த நீங்கள் வந்து அதை டக்குன்னு அதை பார்க்கும்பொழுதே நம்ம அதை சொல்லிடலாம். லைக் இது வந்து மேல், இது ஃபீமேல் அப்படின்னு. ஸோ நம்மளது வந்து எப்படி அந்த ஐடென்டிஃபை பண்ணுவோம்? இப்போ டாக் இருக்க வச்சுக்கோ பார்த்தீங்களேன், ஒரு டாக் யூரினேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். மேல் டாக் எப்படி போகும் உங்களுக்கே தெரியும். இதே ஒரு ஃபீமேல் டாக் ஸ்குவாட் பண்ணி தான் போகும் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது அதோட பிஹேவியர் அதுதான் அது ஒரு செக்ஷுவல் டைமார்ஃபிசம்னு சொல்லுவோம். ஆண் பெண் அப்படிங்கிறது பார்த்த தோற்றத்திலேயே நம்ம சொல்ல முடியும். இதுக்கு பேர் செக்ஷுவல் டைமார்ஃபிசம். ஓகே. பார்த்து அதோட பிஹேவியருக்கு நான் உங்களுக்கு அந்த டாக் எக்ஸாம்பிள் கொடுத்தேன். தோற்றத்தை பார்த்து நம்ம வந்து முடிவு சொல்கிறதும் ஒரு வே ஆஃப் செக்ஷுவல் டைமார்ஃபிசம். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இது மேலோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஓகே. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இதான் அந்த டெஸ்டிஸ், அந்த கொனாட்ஸ்ன்னு சொன்னேன். ஓகே. பினைல் ஆர்கனுங்கிறது ஒரு எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா, எப்படி ஃபீமேலுக்கு வெஜைனா இருக்கா மாதிரி
ஸோ அடுத்து வந்து ஓவரியும் வந்து கொனாட் ஃபார் ஃபீமேல், அப்புறம் யூட்ரஸ், அப்புறம் ஃபெலோப்பியன் டியூப்ஸ். இங்கே வந்து உங்களுக்கு நிறைய டக்ஸ் இருக்குது, அது நான் சொல்லி தரப்போகிறேன். ஸோ ஹியூமன்ஸ் ஹேவ் செப்பரேட் செக்ஸஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண்ணுங்கிறது தனி. நம்ம லைக் ஒரு பிளான்ட், இப்போ பீ பிளான்ட், கார்டன் பீ பிளான்ட் எப்படி போத் ஆர் இந்த சேம் பிளான்ட் அப்படிங்கிறோம், அந்த மாதிரி கிடையாது இல்லையா? அந்த ஹெர்மாஃப்ரோடைட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கிடையாது நம்ம. ஸோ இங்கே ஹியூமன்ஸ் வந்து தே ஹேவ் செப்பரேட் செக்ஸஸ். As we can identify male and female from their physical appearance, means sexual dimorphism is also present. So ஒரு தோற்றம் வடிவில் நம்ம வந்து சொல்லலாம், ஓ இது டக்குன்னு பார்த்தா ஓ இது ஆண், ஓகே இது பெண். பட் இப்போ நான் அந்த கமெண்ட் கொடுக்க வரல, ஏன்னா பார்த்தீங்கன்னா men are growing hair இல்லையா, ஃபீமேல்ஸ் அவங்க ட்ரெஸ் டக்குன்னு பார்த்தா பாய் நினைப்போ பார்த்தா கேர்ள். அது இப்போ பாய் நல்ல லாங் ஹேர், டக்குன்னு அன்னைக்கு மெட்ரோவில் பார்த்தா ஓ இது வந்து ஒரு கேர்ள் நினச்சோமே, பாய் ஹேவிங் ஸோ மச் ஆஃப் ஹேர். ஸோ இப்போ வந்து அப்பியரன்ஸ் வச்சும் சொல்ல முடியாமல் இருக்குது. பட் யூஸ்வலி ஒரு டக்குன்னு ஒரு மேல் ஆர் ஃபீமேல் அவங்களோட தோற்றத்தை வச்சு நம்ம முக்காவாசி 90% சொல்லிடுறோம் இல்லையா? ஸோ த கேரக்டர்ஸ் விச் டிஃப்ரென்ஷியேட் த மேல் அண்ட் ஃபீமேல் இன் ஹியூமன்ஸ் எக்ஸ்டர்னலி ஆர் கால்ட் அஸ் செகண்டரி செக்ஸ் கேரக்டர்ஸ். ஸோ நான் வந்து வெளியே அவங்க அப்பியரன்ஸ் வச்சு நான் டக்குன்னு நான் சொல்கிறேன்னா அது அவங்க செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ். ஸோ ஒரு ஆண் பார்த்தானா அவனுக்கு தாடி இருக்குது, மீசை இருக்குது இல்லையா, பேட் முஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பார்த்தா ஓ இது ஆண் பிள்ளை அப்படின்றோம். பெண் என்னும்போது அவளுக்கு அந்த முடி நீட்டு இல்லையா, அவங்களோட ஷோல்டர்ஸ் இல்லை, அவங்க பேசுறது, அவங்க ஸ்கின், இதெல்லாம் பார்த்தாலே நம்ம சொல்லலாம் அவங்க ஹேர் பேட்டர்ன், இது பெண் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும். ஸோ இது வந்து செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு பியூபர்ட்டி அடையும் பொழுது தான் இந்த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் டெவலப் ஆகும். ஓகே, ஸோ நல்லா அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாப்பா அது விளையாடிட்டே இருக்கும். ஸோ அது பியூபர்ட்டி அடையும் பொழுது தான் அதுக்கு அந்த உடம்பில் இருக்கக்கூடிய அந்த மாற்றம், அந்த தோற்றம், அது வந்து தட் இஸ் த சேஞ்சஸ். ஓகே, ஃபிசிக்கலி மென்டலி எல்லாத்துலேயும் சேஞ்சஸ் இருக்கும். இது வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நார்மல் சேஞ்ச். அது வந்து பியூபர்ட்டியில் எல்லாரும், பட் ஏஜ் முன்ன பின்ன இருக்கும், பட் எவ்ரிபடி எல்லாருக்குமே இருக்கக்கூடிய இந்த தோற்றம், அந்த மாற்றத்தை தான் நம்ம செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ். மெயினாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ், ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன், என்வாயர்மெண்டல் செட்டப், நிறைய விஷயம் பேசிகிட்டே போனால். ஏன்னா பியூபர்ட்டியே ஒரு பெரிய டாபிக் ஆக்சுவலாக. இங்கே சில கேரக்டர்ஸ் பார்ப்போம். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே குட்டியாக, நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம எல்லாரும் இப்போ வந்து ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் கிளாஸ் போங்க, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குங்க. இதில் பாய் கேர்ள் நம்ம சொல்லவே முடியாது, எல்லாம் ஒன்றா விளையாடுங்க. தட்ஸ் கால் பேரலல் பிளேன்னு நாங்கள் சொல்லுவோம் சைக்காலஜியில். எப்படி விளையாடுவோம்னா, நீ தான் விளையாடுவியா, நானும் இங்கே கூட விளையாடிக்கிறேன், ஒன்று தே வில் நாட் ஹேவ் கோஆப்ரேட்டிவ் பிளே. கொடுத்து மாற்றி அதெல்லாம் அந்த ஏஜ் முடிஞ்சிருச்சு. இங்கே எல்லாம் தனித்தனியாக நீ விளையாடுற நான் விளையாடுறேன் அப்படின்ற மாதிரி தே வில் ஹேவ் தட் மைண்ட் செட்டப். அதுக்கப்புறமா என்ன ஆகும், அந்த தனித்தனியாக தே வில் ஹேவ் தட் பிளே. பேரலாக நீ விளையாடு நானும் விளையாடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தே வில் நாட் ஹேவ் இது பார்பி அப்படிலாம் போகும் இது மைண்ட் செட்டு. அவன் வந்து அந்த கார் ட்ரக்கு எல்லாருமே நம்மளாம் அப்படி தானே விளையாடிப்போம், சொப்பு வச்சு விளையாடுவோம் நாங்களாம். நீங்களாம் பார்பி டாய்ஸ் வச்சுருப்பீங்க. இல்லை பாய்ஸ் என்ன ஸ்ரீவத்சா நீங்கள் வந்து ஓ குட் ஈவினிங் நீலாம்பரி, நீங்கள் பாய்ஸ் என்ன விளையாடுவீங்க, அந்த காரு ரேசிங் கார் அதெல்லாம் வச்சுட்டு யூ ஆல் பிளே இல்லையா? ஸோ இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்ஸ் ஒரு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் ரூம் போகிறோம், ஒரு 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் ஒரு 11th ஸ்டாண்டர்ட், டோட்டலி டிஃப்ரெண்ட். நீங்கள் பாய்ஸ் பாருங்க ஹியூஜ், தெல் பி லைக் வெல் பில்ட் பாய்ஸ். லைக் பார்த்தாலே என்னடா காலேஜ் போகிற மாதிரி இருக்காங்க, இவ்வளோ பெரிய பசங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ ஸ்கூல் சில்ட்ரனே இல்லையா? ஸோ தே ஆர் மோர் மஸ்குலர், ரைட்? ஏன் இப்படி ஆகுது மோர் மஸ்குலர்? பிகாஸ் ஆஃப் த ஹார்மோன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். விமன் பாருங்க தே வில் பி லெஸ் மஸ்குலர். ஏன் விமன் லெஸ் மஸ்குலர்? பிகாஸ் அவங்களோடது வந்து அந்த ஹார்மோனல் செட்டப். ஸோ தட் இஸ் அ ரீசன். அக்ரெசிவ்னஸ் இது வந்து நான் சொல்லவே வேண்டாம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் சைடு ஆகட்டும் நம்மளுக்கு வந்து வீக்லி ஒரு எப்பயும் ஒரு என்கொயரி நடந்துகிட்டே இருக்கும். யார் ரொம்ப நடக்கும் பாருங்க, பாய்ஸ் தான். பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு ஏதாவது வந்து என்கொயரிக்கு வந்து நிற்பாங்க. ஒய்? பிகாஸ் தேர் அக்ரெசிவ். அவங்க நேச்சரே அப்படி தான். தேல் பி வெரி அக்ரெசிவ். லைக் ஏன்னா ஒன்று சொன்னால் டக்குனு கோவம் வந்து பட்டுன்னு அடிச்சிடுவாங்க இல்லையா? தேர் வெரி, பட் ஐ டோன்ட் அக்ரி டு திஸ் கான்செப்ட் நவ் பிகாஸ் கேர்ள்ஸ் ஆர் ஆல்சோ அக்ரெசிவ். ஸோ sorry to say this, girls are also aggressive, so less marked, but அதான் நேச்சர். பட் இப்போ ஈக்குவலாக தேர் அக்ரெசிவ். நீ அடி நான் அடி ரெண்டும் அடிச்சுக்குது, ஒன்றும் பண்ண முடியாது நம்ம. ஸோ தட் இஸ் வேர் இஸ் இட். ஓகே, ஸோ அக்ரெசிவ் அப்படின்னும் போது பிகாஸ் அவங்க ஹார்மோன்ஸ். சி த ஹார்மோன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் பிரெயின். நம்ம சும்மா வந்து யாரோ இதை அப்படி சொல்லிட்டு போல. சடன் ஹைட் டிஃப்ரென்ஸ் மேம். ஐம் கம்மிங். அதித்தி பயங்கர ஃபாஸ்ட் மேம், சீக்கிரம் எங்கள் ஹைட்டை பற்றி சொல்லுங்கள் மேம். சொல்கிறேன் அதித்தி. ஸோ தட் அக்ரெசிவ்னஸ்
ஸோ பிகாஸ் அந்த டெஸ்டோஸ்டிரான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிரெயின் ஆக்ட் பண்ணுறதால தான் நிறைய ரிசர்ச் ஸ்டடீஸ் ஹவ் கான். தட் இஸ் வை தட் அக்ரெசிவ்னஸ் இஸ் தேர். ஸோ ஈவன் like you can see in terms like doing a murder or anything compared with women idana and the aggressiveness is with men அப்படிங்கிறது நிறைய research studies have done. Okay, that is where hair growth, facial, bad muscular expression. So usually இந்த தாடி மீசை இதெல்லாம் வந்து ஆண்களுக்கு தான் சொல்லுவோம். இதே வந்து பெண்களுக்கு அது இருக்காது. பட் இப்போ அந்த பெண்களுக்கு சில பேருக்கு அது வரும். நீங்க வந்து பார்த்துக்கலாம், அது மைல்டா இருக்கும். ஹிருசிட்டிசம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஹிருசிட்டிசம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிகாஸ் ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ல சில பெண்களுக்கு வந்து முடியல, முகத்தில் வந்து அந்த முடி மாதிரி வளர்றது உண்டு. அது வந்து தனி பெத்தாலஜி. ஸோ ஆண்களுக்கு தான் முகத்தில் முடி வளரும். பேட் மோஸ்ட் ஈவன் செஸ்ட்ல கூட ஹேர் வில் பி பிரசன்ட். ஆக்சிலரி ஹேர் இஸ் பிரசன்ட் இன் போத். இது வந்து பியூபர்ட்டி டைம்ல அது வந்து நிறைய ஸ்டெப்பு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து தெலார்கின்வோம், அப்புறம் பியூபார்கி அப்படின்னு சொல்லுவோம். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஆண்ட்ரார்கி, இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு அதில். ஸோ அந்த மாதிரி ஆக்சிலரி ஹேர் க்ரோத் ஆகுறதும் ஒரு சிக்னிஃபிகண்ட் தட் அவங்க பியூபர்ட்டி அட்டைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பியூபிக் ஹேர் க்ரோத், இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து மேல் ஆர் ஃபீமேல்னு. ஹேர் டிஸ்ட்ரிபியூஷன் மோர் லேட்ரல் அண்ட் அப்வர்ட்ஸ் டுவர்ட்ஸ் அம்பிளிக்கல்ஸ். ஸோ ஆண்களுக்கு வந்து அந்த பியூபிக் ரீஜனில் வளர்றது வந்து மேல் நோக்கி அம்பிளிக்கலாக வளரும். இங்கே பெண்களுக்கு வந்து அப்வர்ட் க்ரோத் இருக்காது, ஹரிசாண்டலாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 கேடவரே கிடைக்குது. நான் இப்போ டக்குனு இதுக்கு மேலே இல்லை இது பார்க்கணும் அப்படின்போது இது மென்னு இது விமென்னு அந்த பியூபிக் ஹேர் வச்சு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த பேட்டர்ன் ஆஃப் ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப கேரக்டரிஸ்டிக். செஸ்டில் வந்து ஹேர் வில் பி ப்ரெசன்ட் இன் மென், நாட் இன் விமென். மெமரி கிளான்ஸ் வந்து இருக்கும், ருடிமெண்ட்ரியா இருக்கும். மென்னுக்கு வந்து இருக்கும், ரெண்டு பேருக்குமே அந்த செஸ்ட் இருக்கும், பிரெஸ்ட் இருக்கும். பட் மென்னுக்கு வந்து ருடிமெண்ட்ரியா இருக்கும். இதே வந்து விமெனுக்கு வந்து வெல் டெவலப், பிகாஸ் அந்த ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ் நாளைக்கு ஷி இஸ் கெட்டிங் ப்ரிப்பேர்ட் ஃபார் ஃபீடிங் த யங் ஒன். அதுதான் கான்செப்ட். பெல்விஸ் வந்து நாட் ப்ராட், பட் இதே நம்ம ஃபீமேல்ஸ் வந்து ப்ராட் பெல்விஸ். நம்ம தட் இஸ் எதுக்கு அந்த ப்ராட் பெல்விஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் அந்த ப்ராட் பெல்விஸ் இருந்தால் தான் அந்த யூட்ரஸ் வளரும், உள்ள வந்து ஃபீட்டஸ் நம்மளுக்கு. அதுக்கு தான் வந்து இந்த டிசைன் காடோ நேச்சரோ நம்மளை படைத்தது வந்து இதுக்கு தான். ஓகேங்களா? ஸோ லாரிங்ஸ் வந்து மோர் அப்பேரண்ட், இங்கே வந்து லெஸ் அப்பேரண்ட். நீங்கள் அது வந்து இந்த ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொல்லுவோம்ல, லைக் மென் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேசும்போது இங்கே ஒரு அது பேர் ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொல்லுவோம்ல, அந்த லாரிங்ஸில் இங்கே ஒரு நல்ல ஒரு ப்ராமினன்ஸ் தெரியும் இல்லையா? பாய்ஸ், சில பாய்ஸ்க்கு நம்ம பார்ப்போம், அது வந்து ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொல்லுவோம். அந்த லாரிங்ஸோட தான் அவங்களுக்கு ரொம்ப அப்பேரண்டாக இருக்கும். பட் நம்மளுக்கு வந்து அது தெரியாது. வாய்ஸ் வந்து லோ பிச். மென் வந்து அதான் ஜென்டில்மேன், அவங்க லோ பிச்சாக பேசுவாங்க. நம்ம கொழாடி சண்டை தான் ஹை பிச், ஹை ஸ்டில். நம்மக்கிட்ட அந்த வாய்ஸ் வந்து நம்மளது வந்து ஹை பிச் வாய்ஸ், அது ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. ப்ரீதிங், இவங்க வந்து ஃபுல்லாக அப்டாமினலாக இருக்கும் ப்ரீதிங் மென்னோடது. பட் விமென்ட்டு வந்து மோர் ஆஃப் தொராசிக் ப்ரீதிங்காக இருக்கும். அண்ட் மெட்டபாலிக் ரேட் இஸ் வெரி ஹை இன் மென், பிகாஸ் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், அந்த ஸ்ட்ரெனுவஸ் ஒர்க், அவங்க போடுற அந்த எக்ஸ்ட்ரா இது. விமென் வந்து நாட் ஸோ ஹை, பட் வித் ரேட். இப்போ வந்து அதே ஒர்க் மென் பண்ணுறது விமென் பண்ணாலும் டெஃபினட்டாக அதே மேட்டர். பட் அந்த கொஞ்சம் ப்ரொபோசிஷன் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் அது வந்து இருக்கும் இன் டேர்ம்ஸ் வித் பேசல் மெட்டபாலிக் ரேட். இவங்க கேட்ட கேள்வி வந்து ஹைட்டு. கண்டிப்பாக அந்த சடன் ஹைட் வந்து வர்றது கூட பியூபார்கி. பிகாஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த ஹார்மோன்ஸ் அது திடீர்னு அந்த போன் க்ரோத்தில் வந்து ஆக்ட் பண்ணும்போது தான் அந்த ஹைட் சேஞ்சஸ். ஸோ அந்த குழந்தை வந்து பியூபர்ட்டி அடையும் போது, அந்த அடலசன்ஸ் ஸ்டேஜ் வரும்போது பார்த்தீங்கன்னா லைக் அந்த சடன் க்ரோத் ஸ்பர்ட்னு சொல்லுவோம், க்ரோத் ஸ்பர்ட். ஸோ அந்த சடன் க்ரோத் ஸ்பர்ட் வந்து வில் பி மோர் கான்சிக்வஸ், நல்லா தெரியும் டியூரிங் த பீரியட் ஆஃப் பியூபர்ட்டி. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் தான் செகண்டரி செக்ஷுவல். ஸோ இந்த மாதிரி ஒரு தோற்றத்தோடு பார்த்தா ஓகே இது ஆண் இது பெண் அப்படின்னு நம்மளால டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி தோற்றத்தை பார்த்து சொல்றதுக்கு பேர் தான் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னும் போது என்னது, நம்ம ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள், அதுலேருந்து எப்படி. ஸோ ஏன் இதை தெரிஞ்சுக்கணும்னா அவங்களோட மேலோட செக்ஸ் ஆர்கன்ஸ் பார்க்க போகிறோம். அந்த மேலோட செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கும் ஆணுக்கும் என்ன அந்த செக்ஸ் ஆர்கனில் ஒரு டிஃப்ரென்ஸ்னா, இவங்களுக்கு வந்து யூரினரி பேசேஜும் ஒன்றே தான், அந்த செக்ஷுவல் ஃபங்க்ஷன் பண்ண போகிறது ஒரே ஆர்கன் தான். ஸோ அதனால கொஞ்சம் வந்து அந்த ஸ்ட்ரக்சரல் மாற்றம் இருக்கும். அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் மேலுக்கு வந்து செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டெவலப்மெண்ட், அவங்களோட அந்த கெமீட் ஃபார்மேஷன், இது எல்லாமே தான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். ஓகேங்களா?
ஸோ இப்போ வந்து திஸ் ரீப்ரொடக்டிவ் தட் இஸ் த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் நம்ம இங்கே பார்க்க போகிறது ஒரு உங்களுக்கு வந்து இங்கே என்ன காமிச்சிருக்காங்கன்னா இங்கே வந்து ஒரு picture which is showing the male reproductive system. இங்க வந்து பாருங்க இது வந்து இதுக்கு பேர் தான் டெஸ்டிஸ். இந்த வெளியே இருக்கக்கூடிய இந்த பேக் மாதிரி இருக்கு பாருங்க, இதுக்கு பேரு ஸ்க்ரோட்டம். ஓகேங்களா, இதுதான் ஸ்க்ரோட்டல் சாக்னு சொல்லுவோம். இது ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கும், அது வந்து கவர் ஆயிருக்கும். இதுக்கு உள்ள இருக்கிறது தான் அந்த டெஸ்டிஸ். ஓகே, இதுதான் அந்த டெஸ்டிஸ். ஓகேவா, நான் டெஸ்டிஸ்ன்னு சொல்றது ஐஎஸ் வந்தா சிங்குலர், இஎஸ் போட்டோம்னா ப்ளூரல். தட் இஸ் நம்மளுக்கு வந்து அப்ப என்ன இருக்கு, பேர் ஆஃப் டெஸ்டிஸ். மென்னுக்கு வந்து there is a pair of testis ன்னு சொல்லலாம். ஓகே, அது எங்க இருக்கும், ஸ்க்ரோட்டல் சாக்குள்ள இருக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து உங்களுக்கு ஒரு டக்ட் மாதிரி இப்படி போகுது இல்லையா. சோ இங்க இருந்து இப்படி வர்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க டெஸ்டிஸ், ஸ்க்ரோட்டம். அடுத்து இங்க வந்து போறது வந்து வாஸ் டெஃபரன்ஸ்னு சொல்லுவோம். அடுத்து இந்த வாஸ் டெஃபரன்ஸ்ல இருந்து இப்படி போறது வந்து உங்களுக்கு வந்து என்ன வரும், இங்க வந்து உங்களுக்கு இந்த எஜாகுலேட்டரி டக்ட். இதுதான் வந்து இது வந்து யூரினரி பிளாடர் இது. ஓகேவா, இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க இந்த யூரினரி பிளாடரோட நெக்குன்னு சொல்லுவோம். இதை இந்த எய்தர் சைடு தட் இஸ் இரண்டு பக்கத்து இருக்கிறது அந்த கிளாண்டு, இதுக்கு பேர் ப்ராஸ்டேட் கிளாண்டு. ஓகேவா, இங்க தான் அந்த பல்போ யூரித்ரல் கிளாண்டுன்னு இருக்கும், கவுப்பர்ஸ் கிளாண்டுன்னு சொல்லுவோம். ஓகே, அது எல்லாமே வந்து அப்புறம் வந்து அந்த பினைல் ஆர்கன்ல வெளியே வரும். இதுதான் அந்த பேர் ஆஃப் செமினல் வெசிக்கல்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ ப்ராஸ்டேட் கிளாண்டு, செமினல் வெசிக்கல், பல்போ யூரித்ரல் கிளாண்டு, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்னது, அதே மாதிரி எஜாகுலேட்டரி டக்ட் இதெல்லாம் பார்க்குறோம்ல, அதெல்லாம் வந்து அசசரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஸோ பிரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்னா என்னத்தை நாங்கள் மீன் பண்ணுறோம், டெஸ்டிஸ். அப்போ டெஸ்டிஸ்ன்றது என்னது, அதுதான் அந்த மேலோட கொனாடு. ஸோ மேல் கொனாடு தான் வந்து பிரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். மீதி இருக்கிறதெல்லாம் என்னது, அதை அசிஸ்ட் பண்ண போகுது, அதை ஹெல்ப் பண்ண போகுது. எதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது, அந்த கெமீட் டிரான்ஸ்ஃபர் ஆகட்டும், இல்லைனா வந்துட்டு அந்த அந்த உற்பத்தி பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு வந்து வேண்டிய அந்த செமனை தர்றதா இருக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் தான் அது யூஸ் ஆக போகுது, அந்த அசசரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஓகே மேம், இதெல்லாம் ஓகே மேம், இது வந்து உடம்பில் வெளியே இருக்கு இந்த ஸ்க்ரோட்டம். இந்த கான்செப்ட் எனக்கு புரியுது மேம். பட் இதே வந்து இந்த மீதி உறுப்புகள்லாம் இது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து இந்த பெல்விக் ரீஜன்ல இருக்கும். ஓகேவா, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொராசிக் கேவிட்டி, அப்டாமினல் கேவிட்டி, இது ரெண்டையும் பிரிக்கிறது தான் டயஃப்ரம்னு ஒன்று இருக்கும், நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அப்டாமினல் கேவிட்டிக்கு கீழே இருக்கிறது வந்து இந்த பெல்விக் ரீஜன் சொல்லுவாங்க. அங்கே தான் நம்மளுக்கு ரெக்டம், யூரினரி பிளாடர், இந்த மாதிரி ஆணா இருந்தால் ஆண் வேண்டிய உறுப்புகள், இல்லை பெண்ணா இருக்குன்னா அந்த கர்ப்பப்பை, யூட்ரஸ், இது எல்லாமே அந்த பெல்விக் ரீஜன்ல தான் இருக்கும். ஓகேங்களா, எஸ். ஸோ டெஸ்டிஸ் அப்படின்னா இப்போ நம்ம டெஸ்டிஸ் பற்றி படிக்க போகிறோம். நான் தான் சொன்னேன் பேர் ஆஃப் டெஸ்டிஸ், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு பிரைமரி செக்ஸ் ஆர்கன் ஆஃப் மேல். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, டெஸ்டிஸ் ஆர் எக்ஸ்ட்ரா அப்டாமினல் அண்ட் ஆர் present in scrotum where the body temperature is 2 to 2.5 centigrade lesser than the abdominal temperature. This lowering of temperature is necessary for spermatogenesis. Okay, so this concept. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த ஸ்க்ரோட்டல் சாக்குள்ள இருக்கு. ஸோ இது உடம்பிலிருந்து வெளியே இருக்கு. ஓகே, டெஸ்டிஸ் ஆர்ச்சிடுன்னு நாங்கள் சொல்லுவோம். ஆர்ச்சிடு நிறைய வந்து யூஸ் பண்றது வந்து இப்போ டெஸ்டிஸ் அப்படின்னும் போது ஆர்ச்சிடு, ஆர்ச்சைட்டிஸ், ஆர்ச்சிடெக்டமி, ஆர்ச்சை அப்படிங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம். இந்த டெஸ்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வெளியே வந்து இருக்கு. எங்கே வெளியே இருக்கு, உடம்பில் வெளியே இருக்கு. அதை சுற்றி அந்த ஸ்க்ரோட்டம் இருக்க போகுது. ஏன் வந்து டெஸ்டிஸ் வந்து ஆண் உறுப்பு வெளியே இருக்கணும், ஏன் வந்து உள்ள எல்லாமே, ஏன் அப்டாமினல் கேவிட்டிலே இல்லை? இப்ப நம்மளுக்கு கர்ப்பப்பை பாத்தீங்கன்னா உள்ளதான் இருக்கு, ஏன் இந்த டெஸ்டிஸ் மாத்திரம் வெளியே இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்னா என்ன அர்த்தம், த ஃபார்மேஷன் அண்ட் மெச்சுரேஷன் ஆஃப் ஸ்பெர்ம், ஸ்பெர்மட்டோசோவா, அந்த ஆணோட ஸ்பெர்ம் அது ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். இந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு அந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் கரைவா இருக்கணும். நம்மளுக்கு யூஸ்வலா 37 டிகிரி சென்டிகிரேட், 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட், இதோட ஒரு 2லேருந்து 2.5 டிகிரி வந்து கம்மியா இருக்கணும் நம்ம பாடி டெம்பரேச்சருக்கு. அப்பதான் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அவங்களுக்கு நடக்கும். இப்ப இதே அப்டாமினல் இருந்தா அந்த ஹை டெம்பரேச்சர் இவங்களுக்கு ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் நடக்க விடாது. அதனாலதான் ஆண் பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப கொதிக்க தண்ணியெல்லாம் அவங்க குளிக்க கூடாது நிறைய சொல்லுவாங்களே. நான் உங்களுக்கு ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் இன்னும் டீட்டெயிலாக அந்த கெமட்டோஜெனிசிஸ் எடுக்கும்போது நான் இதெல்லாம் சொல்றேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டெம்பரேச்சர் வந்து ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். So each testis is surrounded by a membranous covering of mesodermal organ called tunica vaginalis. So இப்போ வந்து இந்த டெஸ்டிஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை சுற்றி ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு கவரிங் இருக்கும். தட் இஸ் அந்த ஸ்க்ரோட்டல் சாக்குன்னு சொல்லிட்டா, ஸ்க்ரோட்டல் சாக்கையும் நீக்கி உள்ள பார்க்கும்போது டெஸ்டிஸ் சுற்றி ஒரு மெம்பரேனஸ் கவரிங். அது வந்து நம்ம எம்ப்ரியோல மீசோடர்ம்ல இருந்து ஆரிஜின் ஆகுது.
அதுக்கு பேர் என்ன? tunica vaginalis. ஓகேங்களா? இப்போ வந்து inner coat of testis consists of fibrous connective tissue and it's called tunica fibrosa or tunica albuginea, which is protective in nature. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிறது வந்து வெஜைனாலிஸ், திரும்பி நம்மளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோட்டிங்க்கு பேர் வந்து டியூனிகா ஆல்புஜினியா ஆர் டியூனிகா ஃபைப்ரோசா. எல்லாமே எதுக்கு இருக்குன்னா அந்த டெஸ்டிஸை வந்து பத்திரமாக பார்க்கணும். ஏன்னா அதுதான் ஆணோட அந்த ஸ்பெர்மை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்புங்கிறதால இத்தனை ப்ரொடெக்டிவ் அதில் இருக்கு. இன்சைட் ஈச் டெஸ்டிஸ், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க டெஸ்டிஸ். ஸோ உள்ளே வந்து இந்த மாதிரி இப்படி டெஸ்டிஸோட கிராஸ் செக்ஷன் எடுத்தோம்னா இப்படி தான் இருக்கும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் ஈச் டெஸ்டிஸ் இந்த மாதிரி கிட்டத்தட்ட 250 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ ஒரு டெஸ்டிஸ் எடுத்தோம்னா அந்த டெஸ்டிஸ் உள்ளே வந்து இப்போ என்ன இருக்கும்? 250 டிவிஷன்ஸ் மாதிரி இப்படி போகும். ஸோ அந்த ஒன்றுத்துக்கு பேரும் டெஸ்டிகுலார் லோபியூல்னு சொல்லுவோம், இல்லைனா வந்து ஃபாலிகுலார் லோபியூல், டெஸ்டிகுலார் ஃபாலிக்கல், டெஸ்டிகுலார் லோபியூல்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இப்படி இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து ஒன்றுத்துக்குள்ளேயும் 1 to 3 செம்னிஃபரஸ் டியூபியூல் இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒன்றுத்தில் 1 ஆகும், இல்லை 1லேருந்து 3 கூட இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன இருக்குது? டெஸ்டிஸ், வெளியே என்ன இருக்குது? டியூனிகா வெஜினாலிஸ், உள்ள டியூனிகா ஆல்புஜினியா, திரும்பி உள்ளே போகிறோம். ஒரு கிராஸ் செக்ஷன் எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் போட்டு பார்த்தா இப்படி தான் தெரியும். அது உள்ள என்ன இருக்குது? இந்த மாதிரி நிறைய கம்பார்ட்மெண்ட்டாக பிரிஞ்சிருக்கு. அந்த கம்பார்ட்மெண்டலைசேஷன் மொத்தம் என்ன? அதான் லொபியூலுங்கிறோம். 250 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஒரு கம்பார்ட்மெண்ட்லேயும் 3 கால்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது, 1லேருந்து 3. அதுக்கு என்ன பேர்? செம்னிஃபரஸ் டியூபியூல். இது வரைக்கும் புரியுதாம்மா எல்லாருக்கும்? கிளியர்? எஸ் எஸ் எல்லாருக்கும் புரியுதுங்களா? எஸ். அதித்தி, ஸ்ரீவத்சவ், ஜனனி, மைதிலி, அதித்தி அண்ட் ஜனனி, நீலாம்பரி, புரியுதுங்களா இது வரைக்கும் அந்த கான்செப்ட்? எஸ். ப்ரொசீட் பண்ணவா? குட். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரைமரி செக்ஸ் ஆர்கன் ஆஃப் மேலில் நம்மளுக்கு வந்து இன்னொரு கான்செப்ட் என்னென்னா a total of 700 semniferous tubule each measuring 5 meter are present in each testis. ஸோ உள்ளே நம்மளுக்கு என்ன இருக்கும்? கிட்டத்தட்ட அந்த மாதிரி பார்த்தோம்னா 700 செம்னிஃபரஸ் டியூபியூல் கிட்டத்தட்ட 5 மீட்டர் மெஷரில் உள்ளே வந்து காயில்டு ஸ்ட்ரக்சர்ஸாக உள்ளே இருக்குது. இப்போ இதில் செம்னிஃபரஸ் டியூபியூல்லேருந்து நம்மளுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆக போகுதுன்னா ஸ்பெர்ம்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆக போகுது. ஸோ அங்கே தான் உங்களுக்கு வந்து ஸ்பெர்மட்டோகோனியா அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஓகேவா? இது உள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் இங்கே பாருங்கள், இப்படி காயில்டு ஸ்ட்ரக்சர்ஸ் தெரியுதுங்களா? So the sperms are produced inside these tubules and pass outside the testis through tubular recti, rete testis and vas efferentia. So நம்மளுக்கு உள்ளே வந்து tubular rectiன்னு ஒன்று இருக்கும். அதுலேருந்து எல்லாம் சேர்ந்தது தான் இந்த rete testisன்னு சொல்லுவோம். இந்த rete testis எல்லாமே வந்து இந்த வாசா எஃபரன்ஷியா, இது வந்து 10லேருந்து 12 இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இந்த வாசா எஃபரன்ஷியாலேருந்து தான் நம்மளுக்கு வந்து என்ன ஸ்டார்ட் ஆக போகுது? நம்மளுக்கு அந்த எபடைடைமஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா? அப்புறம் தான் வாஸ் டெஃபரன்ஸ் வரும். ஸோ எபடைடைமஸ் என்ன பண்ணும்? இந்த டெஸ்டிஸில் இருக்கக்கூடிய இந்த பகுதியும் இந்த வாஸ் டெஃபரன்ஸையும் இணைக்கிறது தான் இந்த எபடைடைமஸோட வேலை. ஓகேங்களா? ஓகே, குட். ஸோ டியூபுலை ரெக்டை. ஸோ இப்போ நான் வந்து இப்போ டக்குன்னு கேட்குறேன், டியூபுலை ரெக்டை எங்கம்மா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். ஓ, டியூபுலை ரெக்டை அப்படின்னா மேம் சொன்னாங்களே அது வந்து டெஸ்டிஸ்குள்ளே இருக்குது. அது வந்து எல்லா கம்பார்ட்மெண்ட்லேருந்து வர்றது அந்த டியூபுல் ரெக்டையாக வரும். அது எல்லாமே சேர்ந்தது தான் ரீட்டே டெஸ்டிஸ். அதுலேருந்து 10-12 சேர்றது தான் வாஸ் எஃபரன்ஷியா. வாஸ் எஃபரன்ஷியாலேருந்து தான் உங்களுக்கு வந்து எபடைடைமஸ் வரும். இந்த பேஸ் கான்செப்ட் எல்லாருக்கும் தெரியணும். இங்கே பாருங்கள், இந்த ஈச் செம்னிஃபரஸ் டியூபியூல் இப்போ வந்து உங்களுக்கு ஹிஸ்டாலஜி காமிச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஹிஸ்டாலஜிக்கல் பிக்சர் ஆஃப் செம்னிஃபரஸ் டியூபியூல். ஸோ இந்த செம்னிஃபரஸ் டியூபியூலில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2 வகையான செல் இருக்கும். இப்போ வந்து கடைசியாக நீங்கள் என்ன உறுப்பு எடுத்தாலும் நம்ம அதில் என்ன இருக்குது செல்லுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து 2 டைப் ஆஃப் செல் இருக்குது. இதில் ஒன்றுத்துக்கு பேர் ஸ்பெர்மட்டோகோனியா அப்படின்னு சொல்லுவோம், ஸ்பெர்மட்டோகோனியா. இன்னொரு செல்லுக்கு பேர் செர்டாலை செல். இந்த செர்டாலை செல்லுக்கு இன்னொரு பேர் நாங்கள் சொல்லுவோம், அதுக்கு பேர் வந்து நர்சிங் செல்லுன்னு சொல்லுவோம், நர்சிங் செல். நான் ஏன்னு அதை சொல்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு வந்து இது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே அடுக்கி இருக்குது பார்த்திங்களா, இதுதான் அந்த ஸ்பெர்மட்டோகோனியா. இந்த ஸ்பெர்மட்டோகோனியாலேருந்து தான் நம்மளுக்கு இந்த மேலோட ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் ஆக போகுது. ஸோ இதுதான் அந்த ப்ரிக்கர்சர். நம்ம எப்படி அந்த போலனில் பார்த்தோம், எம்எம்சி
அந்த போலன் மதர் செல் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி இங்கே வந்து அந்த மெயின் செல் யார்? இந்த ஸ்பெர்மட்டோகோனியா. அங்கே இருந்தால் நமக்கு இந்த ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் ஆக போகுது. அதே மாதிரி இந்த செர்டோலை செல்லுக்கு நர்சிங் செல்னு பேர். ஏன்னா இந்த டெவலப் ஆகி வரக்கூடிய இந்த செல்ஸுக்கெல்லாம் வேண்டிய நியூட்ரிஷன், வேண்டிய நொரிஷ்மெண்ட்டை இதுதான் தரப்போகுது. ஸோ ஈச் செம்னிஃபரஸ் டியூபியூல் இஸ் லைன்ட் ஆன் இட்ஸ் இன்சைட் பை 2 type of cells called male germ cells. அதுக்கு என்ன பேர்? ஸ்பெர்மட்டோகோனியா and செர்டோலை செல். The male germ cells undergo meiotic division. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹாப்ளாய்டு கெமீட்டு தானே நம்மளுது. ஸ்பெர்ம் வந்து என்னது? ஹாப்ளாய்டு நம்பர் தானே ஸ்பெர்மட்டோசோவா. ஸோ மியாட்டிக் டிவிஷன் தான் இது அண்டர்கோ பண்ணும். ஃபைனலி லீடிங் டு ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் while செர்டோலை செல்ஸ் ப்ரொவைட் நியூட்ரிஷன் டு த germ cell. ஸோ இங்கே என்ன நடக்கும்? ஸ்பெர்மட்டோகோனியாவிலேருந்து அது நிறைய சீரீஸ் இருக்குது. அதில் வந்து நம்மளுக்கு that is meiotic divisions நடக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த meiotic division நடந்து நம்மளுக்கு வந்து அதுலேருந்து தான் ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் ஆக போகுது. ஸோ ஹாப்ளாய்டு நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும், n நம்பர் இன் ஸ்பெர்மட்டோசோவா. செர்டோலை செல்ஸ் வந்து நியூட்ரிஷன் தரப்போகுது. ஸோ செர்டோலை செல்ஸோட ஃபங்க்ஷன் என்ன? ஸோ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாமில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா, அந்த ரீட்டேட் டெஸ்டிஸ் எங்கே, அந்த கொஷின் ஒரு வாட்டி வந்திருக்கு. அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா தே மைட் ஆஸ்க் யூ இன் டேர்ம்ஸ் வித் இது என்ன செல்ஸ் இருக்குது, செர்டோலை செல்ஸோட என்ன ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாம் தான் நம்மளுக்கு கேள்வி வரும். செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் வந்து அதை வச்சும் கேள்வி வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் பேசிக் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து நீட் எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகே, இப்போ வந்து செர்டோலை செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ட் த டெவலப்பிங் ஸ்பெர்மட்டோகோனியா இன் செவரல் வே. ஸோ ஸ்பெர்மட்டோகோனியா என்ன பண்ணுது? என் வேலை மியாட்டிக் டிவிஷன் நடந்து நான் மெச்சூர் ஸ்பெர்ம்ஸை நான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், இதுதான் என்னோட வேலை அப்படிங்கிறது ஸ்பெர்மட்டோகோனியா. அப்போ செர்டோலை செல்ஸ் என்ன பண்ணுது? வெறும் ப்ரொடியூஸ் பண்ணால் போதுமா? அந்த ப்ராசஸ்க்கு வேண்டிய நியூட்ரிஷனை யார் கொடுப்பாங்க? அது செர்டோலை செல்ஸ். அது வந்து அந்த வேலையை அது பார்த்துக்குது. ஸோ தே நொரிஷ் த ஸ்பெர்மட்டோசைட்ஸ், ஸ்பெர்மாட்டிட்ஸ், ஸ்பெர்மட்டோசோவா ஆர் ஸ்பெர்ம்ஸ். ஸோ நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்து டிவிஷன் எப்படி வரும்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்லலாம் இருக்கும். பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட், செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட், ஸ்பெர்மாட்டிட் அப்படின்னு போகும் ஸ்பெர்மட்டோசோவா. ஸோ அந்த ஸ்பெர்மாட்டோசைட், ஸ்பெர்மாட்டிட், ஸ்பெர்மட்டோசோவா இது வந்து மெச்சூர் ஃபார்ம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து செர்டோலை செல்ஸ் தான் நொரிஷ்மெண்ட் தரப்போகுது. ஸோ தே ஃபேகோசிட்டைஸ் தி எக்ஸஸ் ஸ்பெர்மாட்டிட் சைட்டோபிளாசம் ஆஸ் த டெவலப்மெண்ட் ப்ரொசீட்ஸ். ஸோ இப்போ என்ன ஆகுது? நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பெர்மாட்டிட்ல இருந்து அது இப்போ டிஃப்ரென்ஷியேட் ஆகி மெச்சூர் ஸ்பெர்மாக வரணும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத அந்த எக்ஸ்ட்ரா செல் டெப்ரிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வடிவமைப்பு பண்ணுறது, அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா சைட்டோபிளாசம் அது எல்லாத்தையும் ஃபேகோசிட்டைஸ் பண்ணுறது கூட செர்டோலை செல்ஸ் தான். அடுத்து they control movements of spermatogonia cells and the release of sperm into the lumen of the seminiferous tubule. So அந்த நகருது, that is எப்படி நகர போகுது அப்படின்னா, அந்த ஸ்பெர்மட்டோகோனியாலேருந்து ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆக போகுது. அது எப்படி வந்து அந்த செம்னிஃபரஸ் லியூமனுக்கு வர்றது கூட அந்த மூமெண்ட்டை கூட யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? செர்டோலை செல்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஏபிபின்னு சொல்லுவோம். தே ஆல்சோ செக்ரீட் த ஆண்ட்ரோஜன் பைண்டிங் புரோட்டீன் ஹார்மோன். ஆண்ட்ரோஜன் பைண்டிங் புரோட்டீன் ஹார்மோனுக்கு பேர் ஹின்னிபின் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹின்னிபின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரெகுலேட் பண்ண போகுது. எதோட எஃபெக்டாக? இந்த டெஸ்டோஸ்டிரான் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனோட செக்ரீஷனை ரெகுலேட் பண்ணுறது தான் இந்த ஹின்னிபினோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய டெஸ்டோஸ்டிரான் வருது, இல்லை நிறைய எஃப்எஸ்ஹெச் வருது அப்படின்னும் போது எஃப்எஸ்ஹெச் வந்து ஹார்மோன் ஃப்ரம் ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட், ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஓகே, அது வந்து நம்ம ஷார்ட்லி நீங்கள் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்க ஆல்ஃபா பேட்சில் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் இதுதான். ஸோ இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் அந்த எஃப்எஸ்ஹெச் வந்து அங்கேருந்து ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த எஃப்எஸ்ஹெச் இந்த டெஸ்டோஸ்டிரோனோட லெவலை ரெகுலேட் பண்ணுறது தான் இந்த ஹின்னிபினோட வேலை. இதை தவிர நிறைய சொல்லுவோம், முல்லேரியன் ரெக்ரெஷன் ஃபேக்டர் சொல்லுவோம். தட் இஸ் எப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்கன்னா 7th வீக் ஆஃப் இன்ட்ரா யூட்ரைன் லைஃப், தட் இஸ் கருவுற்று 7 வாரத்தில் செக்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். அது வந்து ஒரு ஜெனிட்டல் ரிட்ஜ் மாதிரி வரும். அதில் வந்து முல்லேரியன் டக்ட்னு ஒன்று இருக்கும், ஒல்ஃபியன் டக்ட்னு ஒன்று இருக்கும். இந்த முல்லேரியன் டக்ட், இந்த முல்லேரியன் டக்டும் உல்ஃபியன் டக்டும் இது எப்படி ஆண் பெண் டிசைட் ஆகுதுன்னா டெஸ்டோஸ்டிரானோட ப்ரெசன்ஸ் தான். ஸோ அது வந்து அந்த முல்லேரியன் ரெக்ரெஷன் அந்த இன்ஹிபிட் பண்ணுற ஃபேக்டர் கூட செர்டோலை செல்ஸ் தான் செக்ரீட் பண்ண போகுது. இந்த மாதிரி அதே மாதிரி டெஸ்டிஸில் வந்து எப்படி பிரெயினுக்கு வந்து ஒரு பிளட் பிரெயின் பேரியர் இருக்கோ, டெஸ்டிஸ்க்கும் அதே மாதிரி ஒரு பேரியர் இருக்குது. அதை ஃபார்ம் பண்ணுறது கூட செர்டோலை செல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ செர்டோலை செல்ஸ்னால் நொரிஷ்மெண்ட். யாரை நொரிஷ் பண்ண போகுது? அந்த ஸ்பெர்மட்டோசோவா ஃபேகோசிட்டைஸ் பண்ண போகுது அங்கே தேவையில்லாததை.
அடுத்து அந்த மூமெண்ட்டை அதை கரெக்டாக வழி நோக்கி அந்த ஸ்பெர்மை எடுத்து கொண்டு வந்து லியூமனில் விட போகுது. அதே நேரத்தில் அந்த இன்ஹிபின் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுறது செரோட்டோலை செல்ஸ். இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களாமா? ஸோ த ரீஜன்ஸ் அவுட் சைட் த செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ், இதுதான் இன்டர்ஸ்டீஷியல் செல், இடைப்பற்றது இருக்குது. இதுதான் ஸ்பெர்மட்டோகோனியா. ஸோ அந்த இதுதான் அந்த செரோட்டோலை செல்ஸ். ஸோ இப்போ அந்த 2 செமினிஃபரஸ் டியூபியூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்ஸ்டீஷியல் அந்த ஸ்பேஸுக்கு அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த செல், அதுக்கு பேர் தான் இன்டர்ஸ்டீஷியல் செல்ஸ் ஆஃப் லெய்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்ஸ்டீஷியல் செல்ஸ் ஆஃப் லெய்டிக். ஓகே, ஸோ அந்த செமினிஃபரஸ் டியூபியூலில் இருக்கக்கூடியதான் அந்த இன்டர்ஸ்டீஷியல் செல்ஸ் ஆர் லெய்டிக் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த செல்ஸோட மெயின் வேலை, தட் இஸ் இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த செமினிஃபரஸ் டியூபியூலுக்குள்ளே இருக்கிறதா இந்த 2 டைப் ஆஃப் செல் என்ன இருக்குது, ஸ்பெர்மட்டோகோனியா, செரோட்டோலை செல். அப்போ அந்த 2 செமினிஃபரஸ் டியூபியூலுக்கு நடுவில் இருக்கிற அந்த கேப் பேர் தான் இன்டர்ஸ்டீஷியல் ஸ்பேஸ். அங்கே இருக்கிற செல்லுக்கு பேர் தான் லெய்டிக் செல். அது மெயினாக என்ன பண்ண போகுது அப்படின்னா, அதுதான் நம்மளோட மேல் ஆண்ட்ரோஜன், அதை செக்ரீட் பண்ண போகுது. அதுக்கு பேர் என்ன, டெஸ்டோஸ்டிரோன். These cells secrete testosterone, the most prevalent androgen hormone that promotes the development of masculine characteristics. ஸோ ஆண்ங்கிற அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த எல்லாமே வர்றதுக்கு காரணம் அந்த ஆண்ட்ரோஜன். எங்கேருந்து வருது உங்களுக்கு, அந்த பவர்ஃபுல் அனபாலிக் ஸ்டெராய்டுன்னு சொல்லலாம். டெஸ்டோஸ்டிரான் எங்கேருந்து வருது, அந்த இன்டர்ஸ்டீஷியல் செல்ஸ் ஆஃப் லெய்டிக் அங்கேருந்து வருது. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொஸ்டின் செஷன். எஸ், கம் ஆன். Secondary sex organs, they produce gametes, they secrete sex hormones, they are concerned with conduction of gametes. Testes in males and ovaries in females are examples of secondary sex organs. Please ஒரு வாட்டி புரிஞ்சுண்டு ஆன்சர் போடுங்க. எஸ், மைதிலி, அதித்தி, ஜனனி, நீலாம்பரி, ஸ்ரீவத்சவ். எஸ், என்ன ஆன்சர்? செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னா எதை நம்ம வந்து செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ஸ் சொல்லுவோம்? தே ப்ரொடியூஸ் கெமீட் கிடையாது. எஸ், கெமீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுலாம் யார் கெமீட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? ஓவரி, டெஸ்டிஸ், அதெல்லாம் என்னது, பிரைமரி செக்ஸ் ஆர்கன் கிடையாது. தே செக்ரீட் செக்ஸ் ஹார்மோன் கிடையாது. மேல் அண்ட் ஃபீமேல்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் செகண்டரி செக்ஸ் ஆர்கன்? நோ. அப்போ வாட் ஆர் தேர்? தே ஆர் கன்சர்ன்ட் வித் கண்டக்ஷன் ஆஃப் கெமீட்ஸ். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அந்த கெமீட் ட்ரான்ஸ்ஃபர் அந்த அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து இந்த செகண்டரி செக்ஸ் ஆர்கன் தேவைப்படுகிறது. மைதிலி, டெஸ்டிஸ் இன் மேல் அண்ட் ஓவரிஸ் இன் ஃபீமேல் வந்து தே ஆர் த கோனாட்ஸ். புரியுதா? அதித்தி, எஸ், குட். ஜனனி, இங்கே பாருங்க, they are concerned with conduction of gametes. அதுதான் ஆன்சர். இதுதான் gonads. gonadsனா என்ன அர்த்தம்? பிரைமரி செக்ஸ் ஆர்கன். யாரெல்லாம் செகண்டரி செக்ஸ் ஆர்கன்? அந்த டக்ஸ், எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. ஃபீமேலாக இருந்தால் ஃபெலோப்பியன் டியூப், யூட்ரஸ். மேல்லாம் வந்து இந்த டக்ஸு, கிளான்ஸு. புரியுதா? ஸ்ரீவத்சவ், ஜனனி, மைதிலி, புரியுதுங்களாமா? ஸோ இதுதான் அந்த ஆன்சர். ஓகே, பட் குட் அட்டம், குட் சில்ட்ரன், குட், வெரி குட். Why the testes in human beings and mammals are situated outside the abdominal cavity within a pouch called scrotum? There is not enough space in the pelvic area for the testicles to be housed internally. The scrotum helps in maintaining the low temperature of testes 2.5 degrees centigrade lower than normal body temperature required for spermatogenesis. The scrotum helps in maintaining the high temperature of testes 2.5 centigrade higher than the normal body temperature required for spermatogenesis. Option 4, providing more space for the growth of epididymis. Enna answer? Yes? Yes, very good Janani, excellent, very good. Others? So yes, very good Aditi. Yes, good, because அது அந்த low temperature இருக்கணும், 2 to 2.5 degree less than the body temperature. Yes, very good. Read the following paragraph with 2 blanks. Yes, good Maithili. Each testis has about dash compartments called as testicular lobules.
each lobule contains dash highly coiled seminiferous tubules in which sperms are produced. The correct option for the two blanks is A, B. So 50, 100, 250, 500. For B they have given this. Yes, what is the answer, children? Yes, very good. Everybody, for the last question, correct answer kuduthirukeenga. Good attempt. In the question parunga, please give this answer. Yes, excellent, Janani. Good. Good, very good, Janani. Yes, the answer is 250 compartments and evlo coiled irukum sonna 1 2 3 irukum. Good. Good. Everybody are good, doing good. Which of the following cells secrete testicular hormones called androgens and form endocrine part of the testis? Leydig cells or interstitial cells, Sertoli cells, cuboidal epithelium cells, none of them. Yes, ellarum super. Correct answer kuduthiteenga. Idhukku answer kudunga. Yes, good, Srivatsa. So what is the answer for this? The answer for this is the Leydig cells. நான் ஏற்கனவே சொன்னல Leydig cells வந்து அந்த interstitial spaceல இருக்கும். அங்க இருந்தா அந்த male hormone வரப்போகுது. Leydig cells are called the interstitial cells because they are present in the interstitial space between the seminiferous tubules and they secrete androgens. Superb. Janani, superb. Good. Aditi, good. So இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரியுது. அவ்வளவுதான். Super. All children. Very good. Each seminiferous tubule is lined on its inside by two type of cells A and B. Which of the following option is correct with respect to the type of cell and its function? Super. Srivatsa, Aditi, Janani, Maithili, Neelambari. Don't be silent viewer, Neelambari. Answer போடுங்க. தப்பா இருந்தாலும் நான் உங்களுக்கு கரெக்ட்டா எப்படி சூஸ் பண்ணனும்னு சொல்லி தரேன். ஏனா நீங்க தப்பா சூஸ் பண்ணீங்கனா யாருமே all children here நீங்க தப்பா சூஸ் பண்ணீங்கனா உங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த கான்செப்ட் ஏன் வந்து நீங்க அதை சூஸ் பண்ணீங்க, வாட் இஸ் த வே தட் யூ சூஸ்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ டோன்ட் ஃபீல் எனிதிங், ப்ளீஸ் பார்ட்டிசிபேட் ஆக்டிவ்லி. அப்பதான் கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இதுல எது கரெக்ட் பாருங்க. மேல் germ cells undergo meiotic division, Sertoli cells provide nutrition to germ cells, Spermatogonia undergo mitosis, Sertoli cells secrete testicular hormones, male germ cells leading to sperm formation, Leydig cells secrete androgens, Sertoli cells provide nutrition to germ cells, Leydig cells secrete inhibin. Idhula edha answer? Yes, the answer is 1. Very good, Aditi. The answer is 1. Excellent, student. Because male germ cells will undergo meiotic and Sertoli cells oda vela enna only to secrete, give nutrition to germ cell. Okay, associated ducts polama ellarum super answer kuduthinga. Good. Male sex accessory ducts include rete testis, vasa efferentia, epididymis, vas deferens. So இப்ப duct எது? இப்ப இது வரைக்கும் testis பார்த்துட்டோம். இங்க வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்ப அந்த ductல யாரு? இந்த rete testis, அடுத்து யார் வராங்க? அந்த vasa efferentia, அடுத்து உங்களுக்கு அந்த epididymis, ஓகே, அதுக்கு அப்புறம் இந்த vas deferens. இதுதான் அந்த ducts. So இப்போ அந்த seminiferous tubules எல்லாமே இந்த vasa efferentiaல rete testis மூலமா ஓபன் ஆகும். ஓகேவா? இந்த vasa efferentia எப்படி testis விடும்? அது வந்து இந்த epididymis ஓட ஒரு எண்ட்ல ஓபன் ஆகும். சோ epididymis வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா இதான் testis னு வெச்சுக்கோங்க. இது anterior, இது posterior அப்படினா இதுதான் அந்த ஓபன் ஆகுது அப்படினா இந்த epididymis வந்து பாத்தீங்கன்னா பின்புறமாக இருக்கும். இந்த epididymis எங்க இருக்கும்? டெஸ்டிஸ் ஓட பின்புறத்துல இருக்கும். புரியுதுங்களா? சோ இந்த vasa efferentia இதான் vasa efferentia னு வெச்சுக்கோங்க. இந்த vasa efferentia இப்படி வந்து ஓபன் ஆகும். புரியுதுங்களா? அது என்ன பண்ணும்? இந்த epididymis இந்த டெஸ்டிஸ்ல பின்புறத்துல இருக்கும். புரியுதுங்களா? So the seminiferous tubules of the testis open into the vasa efferentia through rete testis. இது முக்கியமான கேள்வி எக்ஸாம்ல கேட்பாங்க. The vasa efferentia leave the testis and open into epididymis located along the posterior surface of each testis. ஓகேங்களா? So இப்ப பாருங்க, seminiferous tubules, rete testis, vasa efferentia, இங்க இருக்க vasa efferentia, ஓகேவா? அடுத்து epididymis, ஓகே, vas deferens, அப்புறம் நமக்கு என்ன வரும்? இங்க ejaculatory duct. ejaculatory duct வந்து urethra. சோ இப்படிதான் நமக்கு வந்து சீக்வென்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? The epididymis leads to vas deferens that ascends to abdomen and loops over the urinary bladder. இப்ப பாருங்க, இதான் அந்த epididymis நான் காமிச்சலையா? சோ உங்களுக்கு வந்து இந்த
இது வந்து பாத்தீங்கன்னா இதான் வாஸ் டிஃபரன்ஸ். இது என்ன பண்ணுது, இந்த பெல்விக் ரீஜன்ல இருந்து அப்டாமினல் வரைக்கும் போய் இந்த யூரினரி பிளாடருக்கு மேல இப்படி போயிட்டு போதுங்களா, இங்க இருந்து இது வந்து அந்த செமினல் வெசிக்கல்ல இருந்து இதுல வந்து ஒரு சின்ன ஒரு கிளாண்ட் வந்து ஓபன் ஆகும். அது கூட சேரும் போது தான் அதுக்கு பேர் எஜாகுலேட்டரி டக்ட். புரியுதுங்களா? So it receives a duct from the seminal vesicle. So vas deferens இப்படி வருது, எதை சுற்றி வருது, யூரினரி பிளாடரை சுற்றி வரும் பொழுது செமினல் வெசிக்கல்ல இருந்து ஒரு டக்ட் வந்து அதுல ஓபன் ஆக போகுது. அது அந்த ரெண்டும் சேர்ற அந்த பாயிண்ட் தான் எஜாகுலேட்டரி டக்ட். இந்த எஜாகுலேட்டரி டக்ட் தான் மேலோட யூரித்ரால ஓபன் ஆக போகுது. So these ejaculatory ducts store and transport the sperm from testis to the outside through urethra. ஸோ எஜாகுலேட்டரி டக்டோட வேலை என்ன, ஸ்பெர்மை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், தேவைன்னும் போது தான் வெளியேற்றம் பண்ண போகுது ஃபார் இன்செமினேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி வரும், செம்னிஃபெரஸ் டியூபியூல், உள்ள செம்னிஃபெரஸ் டியூபியூல், அடுத்து ரீட்டேட் டெஸ்டிஸ்ன்னு பார்த்தோமா? ஓகேவா? வாசா எஃப்ரென்ஷியாவா பின்னாடி புறத்துல தான் இருக்கும்னு சொன்னேன். எபிடெர்மிஸ் மேலே வரும்போது என்ன ஆகுது, வாஸ் டெஃபரன்ஸ், அது யூரினரி பிளாடரை லூப் பண்ணி மேலே வரும். செமினல் வெசிக்கல்லேருந்து ஒரு இது வரும்போது இது பெரிய எஜாகுலேட்டரி டக்ட், டெம்பரரியா ஸ்பெர்மை ஸ்டோர் பண்ணி வைக்கும். அப்புறம் அது என்ன பண்ணும், எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா யூரித்ரால வெளியே வரும். The urethra originates from the urinary bladder and extends through the penis to open at its enlarged tip called glans penis. So மேலுக்கு வந்து நான் காமன் பேசேஜ்னு சொன்னேன் இல்லையா, போத் that is urine pass பண்றதுக்கும் as well as for the reproductive act. ஸோ அவங்களுக்கு வந்து இது ஓப்பன் ஆகிறது வந்து அந்த enlarged tip பேர் வந்து glans penis, அதுக்கு மேலே கவர் ஆகிருக்கிறது வந்து ஒரு foreskin சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the penis is the male external genitalia. We call it as the penile organ. It is made up of special tissue that helps in erection of the penis to facilitate the insemination. So during the reproductive act, what we call it as the sexual intercourse, as coitus ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த coitus போது என்ன ஆகுது, அந்த penile organ வந்து erect ஆகுது, அதுதான் வந்து அந்த insemination, that is அந்த ejaculation of sperm into the female vagina வந்து நம்மளுக்கு நடக்க போகுது. The enlarged end of penis called gland penis அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அது வந்து கவர் ஆகிற ஸ்கின்னுக்கு பேர் தான் foreskin அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து கிளான்ஸ். ஸோ டக்ட் முடிச்சுட்டோம், மேல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ கிளான்ஸுக்கு போகிறோம். எஸ் ஸ்ரீவத்ஸா, உங்களுக்கு கிளாஸ் இருக்குன்னா நீங்கள் கிளாஸ்க்கு போங்க. ஓகே, வில் see you soon. Bye. The male accessory glands include paired seminal vesicle. ஸோ இங்கே செமினல் வெசிக்கல் இருக்குல்ல, இது பேர்டு. இது பாருங்க, இது எக்ஸாமில் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி. செமினல் வெசிக்கல் பேர்டு, பல்போ யூரித்ரல் கிளான்ஸ் பேர்டு, ப்ராஸ்டேட் கிளாண்ட் ஒன்று தான். இதில் எப்படி கேட்பாங்கன்னா எது பேர்டு கிளாண்டு எது அன்பேர்டு கிளாண்டுன்னு கேட்பாங்க. அது எக்ஸாமில் நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடாது. பேர்டு கிளாண்ட் யாரு, செமினல் வெசிக்கல், பல்போ யூரித்ரல் கிளாண்ட். பட் ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து ஒன்று தான் இருக்குது. இங்கே பாருங்க, ப்ராஸ்டேட் கிளாண்ட் நம்மளுக்கு ஒன்று தான். பல்போ யூரித்ரல் கிளாண்ட் சின்னதாக ஒரு வால்நட் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். அது ஆன் எய்தர் சைடில் நம்ம பார்ப்போம். ஸோ செமினல் வெசிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ரெமனன்ட் ஆஃப் முல்லேரியன் டக்ட். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இது பெண்ணாக இருந்தால் அது முல்லேரியன் டக்டாக வளரும், ஆனா இருந்தால் அந்த வல்ஃபியன் டக்ட் வந்து டெவலப் ஆகும். அந்த முல்லேரியன் டக்டோட பீஸ் ரிமைன் தான் இந்த செமினல் வெசிக்கல். இதுக்கு பேர் யூட்ரஸ் மாஸ்குலேனியா. ஸோ அந்த பெண்ணாக இருந்து வர்றது மாதிரி நம்மளுக்கு வந்து அது வந்து யூட்ரஸ் ஆகிடும். பெண்ணா இல்லாமல் ஆணா இருக்கும் போது அது என்ன ஆகுதுங்க, அதுதான் அந்த செமினல் வெசிக்கல், யூட்ரஸ் மாஸ்குலினான்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூரினரி பிளாடருக்கு பின்புறத்தில் இருக்கும். இட் இஸ் பேர்ட் அண்ட் டார்சல் டு த யூரினரி பிளாடர். அடுத்து எக்ஸாமில் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி இதுதான். இதுதான் பல்க் ஆஃப் செமன். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த செமனுங்கிறது டியூரிங் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் போது ஒரு சின்ன ஃப்ளூயிட், அதில் தான் அந்த ஸ்பெர்ம் சஸ்பெண்ட் ஆகி வெளியே வரப்போகுது. அந்த செமினல் ஃப்ளூயிடோட பல்க் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த செமினல் வெசிக்கல். அதனால தான் அதுக்கு பேர் செமினல் வெசிக்கல்னு வந்தது. 60% பல்க் இங்கே தான் வருது. ஸோ ஓகே, செமன் சொல்கிறோமே அதில் என்ன இருக்குது, இட் கண்டெய்ன்ஸ் ஃப்ரக்டோஸ், ஃபைப்ரினோஜன், ஹைலூரானிடேஸ், ப்ரோஸ்டாகிளாண்டின்ஸ் அண்ட் அஸ்கார்பிக் ஆசிட். தட் இஸ் அந்த வர வெளியக்கூடிய ஸ்பெர்ம் கிளாட் ஆகாமல் இருக்கணும். அதே நேரத்தில் அதில் வந்து தேவையான நியூட்ரிஷன் இருக்கணும். ஏன் இருக்கணும், அப்போ தான் அந்த ஸ்பெர்ம் மூமெண்ட்டுக்கும் அது கரெக்டாக போய் இன்செமினேட் ஆகி ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்ல ஸ்விம் ஆகி ரீச் ஆகிறதுக்கும் கரெக்டாக தேவையான நியூட்ரிஷனை தரப்போகுது. ஸோ இதுதான் அந்த செமினோட கான்ஸ்டிடுவன்ஸ். ஓகேங்களா? ப்ராஸ்டேட் கிளாண்ட். ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்ன சொல்லி கொடுத்தேன், இது வந்து அன்பேர்டு கிளாண்ட். ஒரே ஒரு கிளாண்டு தான் நம்மளுக்கு இருக்கும், அதுதான் வந்து ப்ராஸ்டேட் கிளாண்ட். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூரினரி பிளாட் இருக்குல்ல, அதோட நெக்கு கீழே இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் இருக்குது. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்
அந்த 50-60 ப்ளஸ் மென் வந்து பார்த்தீங்கன்னா தே ஹாவ் ப்ராஸ்டேட் கிளாண்ட் ஹைப்பர்ட்ரஃபி. நிறைய பேர் யூரின் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய கேசஸ் பார்த்துருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்ஸ் ஹைப்பர் பிளாசியா, அது டியூமரா இல்லை அது நார்மலாக வர்றதா, இந்த மாதிரி நம்ம டிசார்டர்ஸ் படிக்கும்போது இதை பார்ப்போம். ஸோ ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து ரொம்ப ஏஜிங் ஆக ஆக மென்னுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் தரக்கூடிய ஒரு ஏரியா. அது ஆக்சுவலாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ 20% தான் செமன் இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் செக்ரீட் பண்ண போகுது. இதுல இங்க முக்கியமா என்ன இருக்கு அப்படின்னா, the secretions contain citric acid, fibrinolysin, phospholipids, calcium, acid phosphatase, etc. so இங்க இருக்கக்கூடிய செமன்ல that is இப்போ வந்து பாத்தீங்கன்னா செமினல் கிளாண்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த காம்போசிஷன், ப்ராஸ்டேட் கிளாண்ட்ல இருந்து வரக்கூடிய எல்லாமே வந்து அந்த ஸ்பெர்மோட சர்வைவல், ஸ்பெர்மோட நூரிஷ்மெண்ட், ஸ்பெர்மோட மொட்டிலிட்டிக்கு தேவையானது. அதே நேரத்தில் அது போய் என்ன பண்ணணும், அந்த pH ஆல்டர் ஆகாம பார்க்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் இந்த செக்ரீஷன்ஸ் நம்மளுக்கு தேவை. The gland corresponding to prostate is absent in female. ஸோ நான் இதை வந்து பெண்களுக்கு வந்து ப்ராஸ்டேட்டை ஈக்குவலன்ஸ் பண்ண நம்மளுக்கு கிடையாது. ஓகேங்களா? அடுத்து கார்பஸ் கிளாண்ட். இது ரொம்ப எக்ஸாம்ல கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின், பல்போ யூரித்ரல் கிளாண்ட்ஸ். இந்த பல்போ யூரித்ரல் கிளாண்ட்ஸ் பாருங்க, அது குட்டியா இருக்கு பாத்தீங்களா? திஸ் கிளாண்ட் இஸ் கம்பேரபிள் டு பெர்தோலின் கிளாண்ட் ஆஃப் ஃபீமேல். செமினல் வெசிக்கல் என்ன சொல்றாங்க, அந்த யூட்ரஸ் மாதிரி அங்க இருக்கு, அதோட ரெமனன்ட் தான் இங்க இப்படி இருக்குன்றோம். ப்ராஸ்டேட் கிளாண்டுக்கு அந்த மாதிரி கம்பேரிசனே இல்ல. பட் பல்போ யூரித்ரல் கிளாண்ட் வந்து ஃபீமேல்ஸ்க்கு பார்த்தோலின் கிளாண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். அது வந்து நம்மளுக்கு லூப்ரிகேஷன், அந்த இன்டர்கோர்ஸ் டைம்ல வந்து அந்த மியூக்கஸ் செக்ரீஷனுக்கு தேவை. அதே மாதிரி இங்க வந்து நம்மளுக்கு மென்னுக்கு வந்து அந்த பல்போ யூரித்ரல் கிளாண்ட்ஸ் இருக்கு. இது 5% ஆஃப் செமன். அப்ப அதிகமா எங்க இருந்து வருது, செமினல் வெசிக்கல் 60%, அடுத்து அந்த 20%, 20-25% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஸ்டேட் கிளாண்ட், 5% தான் பல்போ யூரித்ரல் கிளாண்ட் கொடுக்க போகுது. ஸோ இங்க வந்து the semen or seminal plasma mainly having fructose, calcium and enzymes in an alkaline fluid and contains around some 100 million sperms per ml. So usually 100 to 150, even sometimes 300 million sperms per ml கூட பார்க்கலாம். ஸோ இங்க வந்து இதுல தான் இந்த பல்போ யூரித்ரல்ல வந்து உங்களுக்கு இதெல்லாம் தான் கான்ஸ்டுவன்ட். ஸோ செமன் ஆர் செமினல் ஃப்ளூயிட்ல மெயினா ஃப்ரக்டோஸ் இருக்கும், கால்சியம் இருக்கும், அந்த ஆல்கலைன் ரிச் என்சைம்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இவ்வளோ ஸ்பெர்ம்ஸ், இதுதான் செமனோட கான்ஸ்டுவன்ட். ஓகேங்களா? அடுத்து வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட்டட் டக்ஸ் அண்ட் கிளாண்ட்ஸ். இப்போ எப்படி இந்த ஸ்பெர்ம், இப்போ வந்து உங்களுக்கு டக்ஸ் எல்லாம் நான் எது சொல்லி கொடுத்தேன், நல்லா திரும்பி ஒரு ரீகால் பாருங்க. இதுதான் வந்து அந்த ரீட்டே டெஸ்டிஸ், வாசா எஃப்ரென்ஷியா, ஓகே, எபிடைடைமஸ், ஓகே, வாஸ் டெஃபரன்ஸ் பாருங்க, அந்த பிளாடரை சுற்றி வரும். அடுத்து வந்து அந்த செமினல் வெசிக்கல் கொடுக்கக்கூடிய ஒரு இதோட சேர்ந்து எஜாகுலேட்டரி டக்டாக யூரித்ராக்குள்ள ஓப்பன் ஆகுது. இந்த டக்ஸ்னாலே நீ எதை சொல்லுவ, ரீட்டே டெஸ்டிஸ், வாசா எஃப்ரென்ஷியா, எபிடைடைமஸ், வாஸ் டெஃபரன்ஸ். ஓகேவா? இப்போ இதே கிளாண்டுனா யாரெல்லாம் சொல்வீங்க, செமினல் வெசிக்கல் பேர்டு கிளாண்ட், அடுத்து ப்ராஸ்டேட் கிளாண்ட் அன்பேர்டு, பல்போ யூரித்ரல் பேர்டு. புரியுதுங்களா? ஸோ இப்போ எப்படி ஸ்பெர்ம் வரப்போகுது, ஸ்பெர்மடோஜெனிசிஸ் நடந்து ஸ்பெர்ம் வந்து செம்னிஃபரஸ் டியூபியூல்லேருந்து அந்த லியூமனுக்கு வந்ததுக்கப்புறம் அழகாக ரீட்டே டெஸ்டிஸ் மூலமாக வாசா எஃப்ரென்ஷியா, அடுத்து எபிடைடைமஸ், வாஸ் டெஃபரன்ஸ், ஓகே, எஜாகுலேட்டரி டக்ட், யூரித்ரா, இப்படி தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகி வரப்போகுது. புரியுதுங்களாமா? எஸ். ஸோ புரியுதுங்களாமா எல்லாருக்கும்? ஸோ மேல் accessory glands include paired seminal vesicles, a prostate gland, paired bulbourethral gland, all of these. So மேலோட accessory glands எல்லாம் எதெல்லாம்? Gland. Yes, answer. Yes, come on students. Maithili, Janani, Aditi, Neelambari. Neelambari is also not there. Okay. Yes, very good Janani, good. So all of these, ஏன்னா paired seminal vesicle, unpaired prostate gland, paired bulbourethral gland எல்லாமே தான். Excellent Aditi. Yes, very good Maithili. ஸோ இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இதுதான் மேல் accessory glands அப்படின்னா இது முக்கியமான கேள்வி இது. ஓகே, we'll go to the next question. Which of the following is a set of male accessory duct? இப்போ duct பற்றி கேட்குறேன். Rete testis, vasa efferentia, tubuli recti. Rete testis, vasa efferentia, epididymis and vas deferens. Epididymis, ejaculatory duct, urethra. Seminiferous tubules, vasa efferentia, epididymis and vas deferens. சொல்லுங்க பார்க்கலாம். இதுல செட் ஆஃப் மேல் accessory duct எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
எஸ் வெரி குட் ஜனனி. எஸ் வெரி குட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டியூப்லை ரெக்டை இருக்கு பார்த்தீங்களா, இந்த டியூப்லை ரெக்டை வந்து எங்கே சொல்லி கொடுத்தேன், அந்த முதல்ல அந்த கம்பார்ட்மெண்ட்ஸ்லேருந்து ஓப்பன் அப் ஆகி வர்றது அது கிடையாது. எஜாக்குலேட்டரி டக்ட், பட் யூரித்ரா வந்து இதோட பார்ட் கிடையாது இல்லையா. எபிடைடைமஸ் வந்து வரும், பட் இது வந்து எது வராது, எஜாக்குலேட்டரி டக்டும் எஜாக்குலேட்டரி டக்ட் வரும், பட் எங்கே என்ன வரும், யூரித்ரா வராது. அதே நேரத்தில் செம்னிஃபரஸ் டியூபியூல், வாசா எஃப்ரென்சியா, எபிடைடைமஸ், வாஸ் டெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எது கரெக்டான ஆன்சர், இதுதான் கரெக்டான ஆன்சர். செம்னிஃபரஸ் டியூபியூல் வராது. Fructose is present in the secretion of corpus spongiosum, seminal vesicles, urethra, Tyson's gland. Fructose எது secretionல இருக்கும், fructose. Yes, very good, super. Fructose எதுல இருக்கும், yes, very good. So in the question the answer பண்றீங்களா? Yes, another question. Yeah, okay. Yes, fructose என்ன answer? Yes, very good Aditi. Answer is seminal vesicle. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, seminal vesicle வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வர்றதான் அந்த fructose, prostaglandin, clotting protein and the fibrinolysinலாம் சொல்லி கொடுத்தேன் இல்லையா. So fructose வந்து one of the major secretion of seminal vesicle. Good, super. Given below is a diagrammatic sketch of a portion of human male reproductive system. Which of the following part contributes to the maximum portion of semen? So இங்க வந்து உங்களுக்கு A, B, C, D நாங்க மார்க் பண்ணிருக்கோம். இந்த மார்க்கிங்ல இருந்து உங்களுக்கு எந்த பார்ட்ல இருந்து அதிகமான செமன் செக்ரீஷன் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். Yes, எது இதுல கரெக்டான ஆன்சர்? 2. The answer is 3B. இங்க பாருங்க, இது என்னது, இதுதான் என்ன gland, seminal vesicle. Seminal vesicle தான் நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், 60% வந்து வர்றது வந்து நம்மளுக்கு வந்து seminal vesicle. புரியுதா அதித்தி, நீங்க புரியுதா மைதிலி? நீங்க சொல்ற இந்த C வந்து prostate gland. prostate glandல இருந்து நம்மளுக்கு எவ்வளவு வருது, நம்மளுக்கு 20% தான் வருது. புரியுதாடா? உனக்கு நான் ஒரு வாட்டி டயக்ராம் உனக்கு காமிச்சிடுறேன், அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. இங்கே பாரு மைதிலி, புரியுதா சொல்லுமா? இங்கே பாருங்க, இதுதான் செமினல் வெசிக்கல். இந்த போர்ஷன் என்னது, பல்போ யூரித்ரல் கிளாண்டு. இது என்னது, யூரித்ரா. புரியுதுங்களா? இது வந்து என்னது, வாஸ் எஃப்ரென்சியா, ரீட்டே டெஸ்டிஸ், எபிடைடைமஸ், வாஸ் டெஃபரன்ஸ். இதுதான் அந்த லொபியூல்ஸ். இதுதான் யூரிட்டர், இது யூரினரி பிளாடர். இதுதான் செமினல் வெசிக்கல். இதுதான் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு நிமிஷம் 60% அந்த ப்ரொடக்ஷன். பல்ப இதே வந்து ப்ராஸ்டேட் வந்து நம்மளுக்கு 20%, பல்போ யூரித்ரல் வெறும் 5%. புரியுதுங்களா? இப்போ புரியுதாம்மா மைத்திலி? புரியுதாம்மா இப்போ? எஸ், ஓகே, குட். Vas deferens receives a duct from seminal vesicle and opens into urethra as urethral meatus, ejaculatory duct, ureter, epididymis. இப்போ என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், இந்த கொஸ்டின் சொல்லுங்க. Vas deferens எதுக்கிட்ட இருந்து ஒரு டக்ட் அந்த செமினல் வெசிக்கல்லேருந்து வந்து அதுக்கப்புறம் என்ன ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது, அதுக்கு என்ன பேர்? எஸ், இட்ஸ் அ வெரி ஈஸி டைரக்ட் கொஷின். எஸ், வெரி குட். இட் இஸ் கால்ட் எஜாகுலேட்டரி டக்ட். வெரி குட் அதித்தி. மைத்திலி, குட். ஜனனி, குட் குட் குட். ஏன்னா வாசா எஃப்ரென்சியா, எபிடைடைமஸ், எபிடைடைமஸ்லேருந்து பிளாடரை சுற்றி அந்த வாஸ் டெஃபரன்ஸ் போவோம். வாஸ் டெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செமினல் வெசிக்கல்லேருந்து ஒரு சின்ன கிளாண்ட் வந்து சேர்ந்து அதான் எஜாகுலரி டக்டாக ஃபார்ம் ஆகும். எஸ், குட், வெரி குட். ஓகே, ஸோ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? எஸ். ஸோ இன்னைக்கு வந்து செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் சொல்லி கொடுத்தேன், அந்த பேசிக் செக்ஷுவல் டைமார்ஃபிசம். அடுத்து வந்து நம்மளுக்கு மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரில் மெயினாக ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன்னா என்ன அது புரிஞ்சுக்கிட்டிங்களா?
இப்போ அசசரி டக்ட்னா என்னன்னு தெரியுதா? அசசரி கிளாண்ட். இப்போ இது வர்றது எல்லாமே வந்து என்னது? அதெல்லாம் தான் அசசரி ஆர்கன்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் மேலோடது. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ஆர்கன் அந்த இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர், அதோட ஃபங்க்ஷன் என்ன, எல்லாமே இன்னைக்கு அந்த பேசிக் பார்த்தோம். புரியுதுங்களாம்மா எல்லாருக்கும்? கிளியர்? எனி டவுட்ஸ்? ஓகே, shall I wind up the session? ஸோ கிளாஸ் புரியுதுல? ஓகே, ஸோ குட். இன்னைக்கு ரொம்ப நல்லா ஆன்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணி கொடுத்தீங்க. வெரி குட் சில்ட்ரன், வெரி குட், சூப்பர். ஓகே ஓகே, ஸோ வித் திஸ் நான் வைண்ட் அப் பண்ணுறேன். தேங்க்யூ சில்ட்ரன்.